கிரிக்ஸிப் பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசியா கப் 2025 வர செப்டம்பர் மாசம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த வீடியோல இந்தியாவோட ஸ்குவாட் எப்படி இருக்கும் இந்த ஏசியா கப் 2025ல, இந்த செலக்ஷன் பசில்ஸ் எப்படிலாம் போக போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா, வர்ற ஆகஸ்ட் 3வது வீக்ல பாத்தீங்க அப்படின்னா பிசிசிஐ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டோர்னமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 9ஆம் தேதி யுஏஇல நடக்க போகுது. பேசிக்கா இந்த வருஷம் இது இந்தியா ஸ்ரீலங்கால தான் நடக்க வேண்டியது இருந்துச்சு. பட் இந்த இந்தியா பாகிஸ்தான் டென்ஷன்ஸ்னால பாத்தீங்கன்னா காமனா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யுஏஇல வச்சிருக்காங்க. ஓகே, இது ஒரு T20 வேர்ல்டு கப்புக்கான பில்டப்பா இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. T20 வேர்ல்டு கப் அடுத்த வருடம் பிப்ரவரி மார்ச்ல நடக்க போகுது இல்லையா? சோ இப்பையிலேருந்தே அதுக்கான பில்டப்ஸ் ஆரம்பிக்கும். அதுல இந்த ஏசியா கப் தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்க போகுது. ஓகே, நியூ எரா வித்தவுட் ரோஹித், விராட், ஜடேஜா அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெரிய டோர்னமெண்ட் இவங்க 3 பேரும் இல்லாம விளையாட போறாங்க. சோ இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இவங்க இல்லாத ஸ்குவாட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ T20 கேம்ஸா நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். கௌதம் கம்பீரோட ஒரு அக்ரெசிவ் சைக்காலஜிய அப்படின்னே சொல்ல முடியும். பிளேயர்ஸ் எல்லாருமே போயிட்டு ரொம்ப சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 T20ல 12 வெற்றிகள் பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம அடைஞ்சிருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்ல 10.28 ரன் ரேட்ல விளையாடக்கூடிய அளவுக்கு நம்ம பிளேயர்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரீசன்ட் டைம்ஸ்ல சூரியகுமார் யாதவ் தான் இந்தியன் டீம் லீட் பண்ணிட்டு இருக்காரு T20 சைட. பட் ஆனா அவருக்கு இப்போ ஒரு ஹெர்னியா சர்ஜரி பண்ணிருக்கு. சோ அதுல இருந்து அவர் ரெக்கவர் ஆயிட்டு இருக்காரு. அவர் செப்டம்பர் மாசத்துக்குள்ள ரெக்கவர் ஆவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ரீகேப்ல தான் இருக்காரு. ஒரு அக்யூரேட்டான டேட் சொல்ல முடியல. இன்கேஸ் அவர் ரெக்கவர் ஆகல அப்படின்னா அவரு இந்த ஏசியா கப் 2025ல இருக்க மாட்டாரு. அவர் இல்லனா யாருப்பா கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு. லாஸ்டா அக்ஷர் பட்டேல் தான் பாத்தீங்க அப்படின்னா வைஸ் கேப்டன்சி பண்ணாரு. பட் அவருக்கு கேப்டன்சி கொடுக்க வாய்ப்பு இல்ல. ஹர்திக் பாண்டியாவுக்கும் கேப்டன்சி கொடுக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவர் இப்போ ஒரு வைஸ் கேப்டன் கூட இல்ல. பட் ஆனா இப்போ கரண்டா வைஸ் கேப்டனா இருக்கிற நம்மளோட சுக்மன் கில் இருக்காருல்ல, அவருக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா கேப்டன்சி கொடுப்பாங்க. இன் கேஸ் சூரியகுமார் யாதவ் மிஸ் அவுட் பண்ணா இந்த ஏசியா கப் 2025 கில் லீட் பண்ணுவார் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகேங்க, இப்பதான் நம்ம இந்த ஸ்குவாட் பத்தி பேச போறோம். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு சுக்மன் கில், ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் கண்டிப்பா திருப்பி உள்ள வந்துருவாங்க. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ T20 அவங்களை பார்க்கவே முடியல. பிகாஸ் அவங்க வேற இதுல பிஸியா இருந்தாங்க அப்படிங்கிறதுனால. பட் இப்போ உள்ள வந்துருவாங்க. இப்படி வர்றப்போ அபிஷேக் சர்மாவுக்கு என்ன நிலைமை ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. அவர் தான் இப்ப நம்பர் 1 T20 பிளேயரா வேற இருக்காரு. லாஸ்ட் ஃபியூ T20 இன்னிங்ஸ்ல ரொம்ப பயங்கரமா ஆடி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். செஞ்சுரிலாம் வேற அடிச்சாரு. ஐபிஎல் ஓரளவுக்கு டீசெண்டா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்து கிடையாது. சோ அவரு பாத்தீங்க அப்படின்னா மேபி ஒரு பேக்கப் ஓபனரா எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கிடைக்குமாங்கிற மாதிரி கூட நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஐபிஎல் 2025ல ரொம்ப கன்சிஸ்டன்டா விளையாண்டாரு. 759 ரன்கள், ஆரஞ்சு கேப் ஹோல்டரும் கூட. பட் ஆனா இவ்வளவு ஓபனர்ஸ் இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்சன் இதை கிராக் பண்ணி T20 சைடு உள்ள வர்றது இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சோ சாய்சு இருக்க மாட்டாரு. பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா மேபி ஒரு பேக்கப் ஆப்ஷனா போகலாம். அதுக்கு அடுத்தபடியா சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்குமாங்கிற கேள்வியும் பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சஞ்சு சாம்சன் தான் ரீசெண்டா ஓபன் பண்ணிட்டு இருக்காரு இந்தியாவோட T20 சைடு. இப்போ கில்லு, ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மாலாம் வர்றப்போ சஞ்சுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா, ஏன்னா கடைசி ஒரு 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பட் ஆனா லாஸ்டா நடந்த ஒரு 5 மேட்சஸ்ல அவர் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் இருந்தாலும் அவர் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவர் கையில இருக்கு அப்படிங்கிறதுனால, ஒரு ரீசெண்டா T20 நல்லா ஆடி இருக்காரு அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாங்க. பட் ஐபிஎல்லும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. சோ சஞ்சு சாம்சனோட நிலைமை கொஞ்சம் ஊசல் தான். பட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த விக்கெட் கீப்பர் அப்படின்னு பேசுறப்போ சஞ்சு சாம்சன் தாண்டி நிறைய பேர் அந்த ஆப்ஷனுக்குள்ள வர்றாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா நான் KL ராகுல சொல்லுவேன். KL ராகுல் அவர் 2022 T20 வேர்ல்டு கப் தான் கடைசியா விளையாண்டாரு. அதுக்கப்புறம் அவர் T20 சைடு கிடையவே கிடையாது. ஐபிஎல் 2025க்கு முன்னாடி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு தான் போனாரு. எனக்கு இந்த ஐபிஎல் ரொம்ப முக்கியம், நான் திருப்பி இந்தியாவோட T20 சைடுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஐபிஎல் ஆடி இருக்காரு. சோ மறுபடியும் அவரை கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. டாப் ஆர்டர்ல என்னதான் ஆல்ரெடி பிளேயர்ஸ் இருந்தாலும் மிடில் ஆர்டர்ல கூட KL ராகுல் ஆட விளையாட முடியும் அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா மேபி KL ராகுல் எடுத்துட்டு போகலாம். இன்னொரு ஆப்ஷனா ரிஷப் பண்ட் இருப்பாரு. ரிஷப் பண்ட் பொறுத்த வரைக்கும் அவர்லாம் கோ டு பிளேயர் தான். பட் அவரோட இன்ஜுரி ரீசன்ட் டைம்ஸ்ல ரெக்கவர் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான் செப்டம்பர் மாசத்துக்குள்ள. இன்கேஸ் ரெக்கவர் ஆனாலும் ரீகேப் அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயம் இருக்கு. டோட்டலா ஃபிட் ஆனா கூட அவரை கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னா மேபி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னைய பொறுத்த வரைக்கும் நம்மளோட சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு. அதுக்கு அடுத்து மேபி KL ராகுல் அப்படி இல்லைன்னா துருவ் ஜுரல் பக்கம் போறது கூட சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, இதெல்லாம் தாண்டி
வாதி ஸ்ரேயஸ் ஐயர். இந்த மனுஷனுக்கு இந்த வாட்டி கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். ஏன்னா பயங்கரமா லாஸ்ட் 2 வருஷம் அவருக்கு இருந்திருக்கு கிரிக்கெட் வாழ்க்கையில அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், ஓடிஐ சைடு இந்தியா சைடு இருக்காரு, பட் ஏன்பா அவரை டெஸ்ட்டுக்கு நீங்க எடுக்கலங்கிற கேள்வி கூட இப்ப நம்ம கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் T20 சைடு அவரை கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்த அந்த IPL 2025ல 604 ரன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 175 ஸ்ட்ரைக் ரேட்ல. ஓகே, ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரா இருந்தாரு, ஒரு கேப்டன் ஆப்ஷனும் கூட. அவரை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கிறது தெரியல. மேபி இந்த T20 சைடு ஏசியா கப்ல இருந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, பாப்பா என்ன நடக்க போகுதுன்ட்டு. சோ ஸ்ரேயஸ் ஐயரும் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். கூடவே திலக் வர்மாவை நம்ம சேர்த்துக்கலாம், அவரும் ஒரு நல்ல பிளேயர், அவரும் இந்தியாக்காக ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு, அவரும் ரீசெண்டா செஞ்சுரி எல்லாம் அடிச்சிருக்காரு. சோ அவரையும் மேபி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆல்ரவுண்டர் ஸ்லாட் அப்படிங்கிறது வந்து பெருசாலாம் கிடையாது, ஒரு மாதிரி நல்லா ஸ்ட்ரக்சர் தான் மோல்டா ஆயிருச்சு. ஏன்னா ஹர்திக் அண்ட் அக்ஷர் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. வாஷிங்டன் சுந்தர் மேபி UAE நடக்கிறதுனால அந்த ஸ்பின் கண்டிஷன்ஸ் அவருக்கு உதவும் அப்படிங்கிறதுனால மேபி அவரை எடுத்துட்டு போகலாம். நிதிஷ்குமார் ரெட்டி அவர் ஒரு நல்ல ஆப்ஷன், ஆக்சுவலி நல்லா பேட்டிங்கும் பண்ணுவாரு, நம்பர் 4 அனுப்பலாம், நம்பர் 5 நம்பர் 6ல கூட அவரை ஸ்வாப் பண்ணி பார்க்கலாம், நல்லா பவுலிங்கும் ஒரு 2 ஓவர் அவர்கிட்ட வாங்கலாம் அப்படிங்கிறதுனால அவரும் ஒரு ஆப்ஷனா மேபி இருப்பாரு. பட் எனக்கு தெரிஞ்சு வாஷியை கூட்டிட்டு போறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ ஃபைனல் தாட்ஸ் அப்படின்னா இதுல இருந்து என்னால 15 பேர் வந்து இப்போதைக்கு எடுத்து சொல்ல முடியாது. அதுக்கு வேணா நீங்க ஓகேனா ஓகேன்னு ஒரு கமெண்ட் போடுங்க, நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இந்த ஏசியா கப்புக்கு ஒரு ஸ்குவாடை ஷேப் பண்ணியே ஆகணும். ஏன்னா T20 வேர்ல்டு கப்போட பில்டப் இருக்கு. ஓகே, ஒரு நல்ல செலக்ஷன் டைலமாஸ் இருக்க போது கண்டிப்பா செலக்டர்ஸ் மண்டே உடச்சுக்க போறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கேப்டன்சி யாருங்கிறத டிசைட் பண்ணணும். இன்கேஸ் கை மிஸ்ட் அவுட் ஆனா அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர் ரோல் யாரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்கிறத வந்து டிசைட் பண்ணணும், டாப் ஆர்டர் யாரு விளையாட போறாங்க அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ணணும். ஒரு மாதிரி வந்து எப்பவுமே வந்து இவங்கலாம் நல்லா ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, அப்படி இல்லைன்னா இவங்கலாம் கரண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த வாட்டி ஃபார்மா இல்ல ஆல்ரெடி அவங்கள்ட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, நல்லா ஆடி இருக்காங்களா அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் செலக்டர்ஸுக்கு வந்து இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு 15 பேர் தான் செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற நேரத்துல 15 பேரை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா நான் இப்ப சொன்னதை தாண்டி கூட நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ல இருக்காங்க. பவுலிங் ஆப்ஷன் போயிட்டா எக்கச்சக்க பேர் இருக்காங்க. இதுல வந்து இந்த ருத்ரா ஜெய்க்வாட் மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் அவங்களும் நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. ஒரு சில நல்ல டேலண்ட்ஸ் இந்தியா ஏல இப்ப ரீசெண்டா ஆடிட்டு அவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு லெவல் போயிட்டு ஏதாவது ஒன்னு சூப்பரா பண்ணலாம், ஏதாவது ஒன்னு வித்தியாசமா பண்ணலாம்னு சொல்லிட்டு வைபவ் சூரியவன்சிக்கு கூட வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இந்த ஏசியா கப் இந்தியாவோட T20 சைடை டிசைட் பண்ண போற ஒரு மிகப்பெரிய பேட்டிலா இருக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்குவாட், என்னோட ஸ்குவாட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயருக்கு, திலக் வர்மா மாதிரி ஒரு பிளேயருக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தையும் கமெண்ட் பண்ணிட்டு வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சோ இனிமே கண்டினியூஸா வீடியோஸ் வரும், அதை நான் ப்ராமிஸ் பண்றேன். நன்றி 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 நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.